குருக்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு மன்னன் சொல்ல போகிறான். அந்த நேரத்தில் மன்னனுடைய அமைச்சனுக்கு ஒரு மகள், ஒரு 9 வயது பாலை போல இருக்கிறாள். அவ சொன்னா, யாராவது தேவையில்லாம என் மூக்குத்திக்காக சண்டை போட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி என் பக்தன் தூங்கிட்டான், அதனால அவனுக்காக நானே பிரசாதம் பண்ணலான்னு சன்னிதானத்திலிருந்து போய் பிரசாதத்தை பண்ண, வெளிச்ச விளக்கு ஏத்துனா அவன் தூக்கம் கலைஞ்சிட போறதேன்னு என் மூக்குத்திய கட்டி மாடப்புறையில அடுப்பு பக்கமா வச்சு சமைச்சேன். மாடப்புறையில போய் பாருங்கடா, என் மூக்குத்தி இருக்கும்னு ஒரு அருள் வாக்கு வந்து அவள் சொன்னாள். அங்க ஓடி போய் அரசன் பாக்குறான், எடுக்கணும்னு எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்? அம்பாள் தன்னுடைய திருக்கரத்தினாலேயே கட்டி வைத்த அந்த மூக்குத்தி இல்லையா, அதை யார் முதல்ல தொடுறோன்னு எல்லாருக்கும் போட்டி. சிற்றரசன் ஓடுனா, மூக்குத்திய கொண்டு வந்தான். ஒரே நேரத்துல பூஜை செய்யக்கூடிய அவனும் ஆத்மார்ப்பணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனும் எப்படிப்பட்ட பக்தர்கள்ன்றதை எல்லோருக்கும் காட்டிய அந்த ஞான கதை தான் நாம சீனிவாசனுடைய கதையில அனுபவிக்கிறோம். எப்பொழுதுமே ஞானம் வந்துருத்தா ஒருத்தருக்கு மற்றவாளுக்கு அது பிடிக்காது. அதனால என்ன பண்றா, பக்கத்து ஊர்ல ஒரு துருக்கிய மன்னன் வந்தான். அந்த துருக்கிய மன்னனுடைய மகளுக்கு சங்கீதமும் தமிழ் சொல்லியும் கொடுக்கணும்னு சொல்லி சீனிவாசனை கேட்கிறார் துருக்கிய மன்னன். சீனிவாசன் நல்ல குருமார்கள் வந்து கத்துக்கிறவா யாருன்னு பார்க்க மாட்டா, கத்துக்கிறவா ஆத்ம சுத்தியா இருக்காளான்னு பாப்பா. சொல்லி கொடுக்குறேன்னு போயிட்டார். அதனால மற்ற பண்டிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணா, இவரை அந்த பண்டிதர்களுடைய பக்கத்திலே இருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இப்ப இவர் என்ன பண்ணார், அந்த துருக்கிய பெண்ணுடைய ராஜாவினுடைய பெண்ணுக்கு சங்கீதமும் தமிழும் சொல்லி கொண்டு இருக்கார். அந்த நாட்டில் ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே புரோகிதர்களையும் பண்டிதர்களையும் பௌராணிகர்களையும் அழைத்து என்ன செய்யலான்னு கேட்கிறாங்க. வருண ஜபமும் வருண மந்திரமும் சொன்னாக்க மழை வரும் அப்படின்னாங்க. சரி, அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள்னா 48 நாட்கள் செய்ய வேண்டும். சரி, 48 நாட்கள் செய்யுங்கள்னார் துருக்கிய மன்னன். உடனே இவங்க சொன்னாங்க 1,00,000 பொன் செலவாகும் அதுக்கு. மன்னன் பார்த்தான், யார் அங்கே 1,00,000 பொண்ணை கொண்டு வந்து கொடுங்க, ஆனா மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று உங்கள் 1000 பேர் தலையும் வெட்டிடுவேன், இல்லைன்னா நீங்க 1000 பேர் மதம் மாற வேண்டும்னார். இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஜபம் ஆரம்பிச்சது. 46 நாள் ஆச்சு, 47 நாள் ஆச்சு, மழை வரல. 48வது நாள் வெடியறது. இன்னைக்கு கடைசி நாள் அப்படின்றதுனால சுற்றியும் காவலாளிகள் வந்து விட்டார்கள். ஏன்னா இவர்கள் 1000 பேரும் மழை வரவில்லை என்றால் மன்னருடைய அரண்மனைக்கு அழைத்து போகப்பட வேண்டியவர்கள். அப்ப அந்த வழியா சீனிவாசன் எளிமையா போயிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தோணித்து, ஓடி போய் அவர் காலில் விழுந்தார். வருண ஜபமும் வருண மந்திரமும் பண்றோம், மழை வரல, இன்னைக்கு நீங்க வந்து ஏதாவது பண்ணணும், வருண ஜபம் பொய்த்திருமா, வருண மந்திரம் பொய்த்திருமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒருபோதும் மந்திரங்கள் பொய்க்கவில்லை. சீனிவாசன் வந்து வருண ஜபத்தையும் வருண மந்திரத்தையும் சொன்னார். மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. இப்ப மழையை நிறுத்தணுன்ற அளவுக்கு பிரச்சனை வந்துடுது. மறுபடியும் காந்திமதி அம்மையுடைய சந்நிதியில போய் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை பாடினாரு. மழை நின்றது. இப்படி அற்புதமாக ஒரு சாதாரண சமையல்காரராக இருந்து எழுத படிக்க தெரியாமல் இருந்து அவளுடைய அருளால, அவளை அனுகிரகத்தினால ஞானத்தை பெற்ற ஒரு சீனிவாசனுடைய கதையை, ஞானத்தால் பெற்ற அந்த அருளை நாம இதுவரைக்கும் அனுபவிச்சோம். இப்ப சோழ நாட்டுல காவிரி பூம்பட்டினத்துல மருதன் செட்டியார்னு ஒருத்தர் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த நகரத்தார்ன்ற ஏன் பேர் வந்தது என்றால், நகர் என்ற சொல்லுக்கு தமிழிலே கோயில் என்று ஒரு பொருள் உண்டு. அத்தம் அப்படின்னாக்க செல்வம்னு பொருள். பட்டினத்தார் சொல்வார்களே, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அப்படின்னா என்ன, அத்தம் என்ற வார்த்தைக்கு செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு. மற்றவர்கள் எல்லாம் செல்வத்தை சேர்ப்பார்கள், கோயிலுக்கு கொஞ்சம் கொடுப்பார்கள். நகரத்தார் கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கே செல்வம் சேர்ப்பார்கள். அப்படி ஒரு செல்வந்தர் மருதன் செட்டியார், மிகப்பெரிய அம்பாள் உபாசகர். அவருடைய மனைவி இன்பமாலை, அவளும் மிகப்பெரிய அம்பாள் உபாசனையில் இருக்கவர். இந்த 2 பேருக்கும் என்ன குறை வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிறன்னு சொன்ன அந்த மக்கள் செல்வம், குழந்தை செல்வம் அந்த வீட்டில் இல்லை. அன்றாடம் அம்பாள் உபாசனையில் இருக்காங்க. ஒரு நாள் 2 பேரும் தூங்குறாங்க. தூங்குகின்ற பொழுது அந்த அறைக்குள்ள சின்னதாக ஒரு பச்சை நிறத்தில் ஒரு ஒளி மெதுவாக தொடங்கி 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 பெருசாகி 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 அப்படியே அந்த இன்பமாலையனோட உடம்புக்குள்ள அந்த வெளிச்சம் போகுது. தூங்கி கொண்டிருக்கிறவள் துணுக்குற்று எழுந்துக்கிறா. பக்கத்துல இருக்க கணவனும் துணுக்குற்று எழுந்துக்கிறான். ஏங்க நான் ஒரு கனவு கண்டேன், நானும் ஒரு கனவு கண்டேன், நான் தான் முதல்ல சொல்லுவேன், இல்ல நான் சொல்வேன், சரி நீ பாதி சொல்லு அப்படின்றாரு. ஒரு ஒளி வந்ததுங்க, பச்சை பச்சை நிறம், மாதா மரகத சியாமலா என்று காளிதாசர் சொல்லுவாரே, அப்படி பச்சை நிறமாக ஒரு ஒளி